அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒயிட் சீஸ் பாஸ்தா அது எப்படி செய்யலான்னு அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வெஜ் சீஸ் பாஸ்தா தான் செய்ய போகிறேன். பேனில் பட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். 4லேருந்து 5 பூண்டு ஸ்லைஸாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக வதக்கினாவே போதும். நான் கேரட் மட்டும்தான் வெஜிடபிளில் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக வதக்கினாவே போதும். ஏன்னா பாஸ்தாவுக்கு ரொம்ப வதக்கினா நல்லா இருக்காது. லைட்டாக வதக்கிக்கோங்க. வெஜிடபிளை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்க போகிறேன். அதே பேனில் பட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நான் பாயில் பண்ண மில்க் 1 டம்ளர் மில்க் ஆட் பண்ண போகிறேன். நல்லா கட்டி விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் கொஞ்சம் ஓரளவுக்கு சுண்ட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் கூட குறைச்சா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சின்ன க்யூப் மொசலா சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வதக்கி வச்ச வெஜிடபிளை தான் ஆட் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். சீஸை நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எந்த டைப் பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் பாஸ்தா குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பால் பாருங்கள் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. பாஸ்தா எப்படி குக் பண்ண தெரியாட்டி ஒரு வாட்டரில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் விட்டு தேவையான சால்ட் போட்டு பாஸ்தா போட்டு குக் பண்ணி அந்த தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே பாஸ்தாவில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம குக் பண்ண பாஸ்தா ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் இட்டாலி சீசனிங் ஆட் பண்ணியிருக்கேன். பாஸ்தாக்கு இந்த சீசனிங் தான் மெயினே. அதுதான் நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் கூட வேணால் கூட நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு ஒயிட் சீஸ் பாஸ்தா ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாஸ்தா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். டேஸ்ட் சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.